நல்ல மாஸ் பிஜிஎம் ஒன்று போட்டுக்குங்க. அந்த பிஜிஎம்மோட பவர் ஹவுஸ் தீம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயங்கரமாக இருக்குல்ல கூலி படத்தில், அந்த தீமோ போட்டுக்கிட்டே அப்படியே நாங்கள் இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள். அவரை பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி. அவர் தான் பவர் ஹவுஸு அரசியலில். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஏண்டா இப்போ இருக்காடா அவ்வளோ பில்டப் கொடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, காரணம் இருக்குது, சும்மா கிடையாது. எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். பாஜக ஒரு நேஷ்னல் பார்ட்டி. அவங்க பட்ஜெட்டை செலவு பண்ணி தமிழ்நாட்டில் வளர பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதிமுகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்குது. அவர் வேலை பார்க்குறாரு அரசியல் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. திமுக ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாட்டிலே பெரிய பார்ட்டியாக இப்போ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. ஐயாவை பற்றி யோசிச்சு பாருங்கள். தர்ம யுத்தம்னு ஒன்று ஆரம்பித்தார். அப்போலேருந்து நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கார். எங்கிட்டும் போக முடியல, எங்கே போனாலும் மரியாதை இல்லை, எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். டேய் எனக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு கூட்டணி விட்டு வெளில வந்தால் கூட ஏன் போனீங்கன்னு கூட கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் அரசியலில் தான் பயணப்படுவேன் அப்படின்னு அப்பப்போ வெளியே வருவார். வெளியே வரும்போது நம்ம பயிலாம், சார் என்ன சார் வந்துட்டு வாங்க வாங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல ஒரே ஜாலியாக இருக்கும். அப்படி தான் நம்மளால இப்போ இவர் பார்த்தோன்னே முதல்ல என்ன கேட்டாங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களினுடைய சகோதரர் அண்ணன் மாதிரி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாராம். அதை கேள்வியாக கேட்டோன்னே அவர் அண்ணன்னா அவருக்கு நான் அண்ணன்னா எனக்கு ஒரு தம்பி அப்படின்ற மாதிரி பேசினார். எப்படி இவர் இருக்க நிலைமைக்கு ஒன் வேர்டு ஆன்சர்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் தலைவர் போடுவார் போருங்க. அது மட்டுமா, விஜய் அவர்கள் கூட போய் நீங்கள் இணைய போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கே அப்படின்னு கேட்டால் என்னை யாரும் அழைச்சி பேசலை, என்னை யாரும் கூப்பிட்டா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. புரியுதா? தட் இஸ் த கான்ஃபிடென்ஸ். அதான்டா அரசியலுக்கு தேவை. பார்த்து கற்றுக்கிட்டா குட்டி பசங்களாம். ஓபிஎஸ் எங்கள் அண்ணன் தான். அவருக்கு நான் அண்ணன்னா எனக்கு தம்பி அவரு. நீங்க விஜயோட இணைய போறதெல்லாம் பேசுறாங்களே சார், அதெல்லாம் உண்மையா சார்? ஏன்னா நீங்க மூத்த அரசியல்வாதியா இருக்கீங்க. யாரும் சேர்வது குறித்து தொடர்பு கொள்ளவில்லை.